திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்யூனான கம்பெனி. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே நல்ல முறையில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து லேப்டாப் வச்சுருப்போம். ஆனால் அந்த லேப்டாப்புக்கு வந்து எப்படி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது பற்றி நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த நிலைமையில் வந்து நீங்கள் எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே உங்களோட லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு எல்லாருமே நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கிடுங்க. செட்டிங்ஸ் போனதுமே கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நிறைய காட்டும். ஃபேஸ் ரெகனேஷன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்டு, பின் அப்படி நிறைய காட்டும். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து பின் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் பின்னை கொடுத்துட்டு அதில் வந்து சேஞ்ச் யுவர் பின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கிடுங்க. சேஞ்ச் பின் கேட்டோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் கேட்கும். அந்த பின்னில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, இப்போது நீங்கள் வந்து கரண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பின்னை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ பின் கேட்கும். நியூ பின்னில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும்னா, இப்போது நீங்கள் வந்து என்ன பின் வந்து புதுசாக போட போகிறீங்க அந்த பின்னை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் புதுசாக கொடுக்கக்கூடிய பின்னை போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பின் இருக்கும், அதில் வந்து கன்ஃபார்ம் பின் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் லெட்டர் அண்ட் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் இல்லைனா சிம்பிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டாக போடணுன்னு விருப்பம் இருந்தால் அதை கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு பின் மட்டுமே போதுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கிடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த பின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான் கைஸ், ஈஸியான